ஓம் சாய்ராம். சாய்ராம் வணக்கம். நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்தில பாபா உயிரோட்டமா பல நேரங்கள்ல நமக்கு காட்சி கொடுத்திருக்கிறார். அத பலமுறை நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. கண்டிப்பா பாபா இங்க தத்ரூபமா வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பல பேருடைய வாழ்க்கையை மாத்தியிருக்கிறார். பல பேருக்கு பல அற்புதங்கள செஞ்சிருக்கிறார். அது நேரடியா வந்து பார்த்தவங்களுக்கும் சரி, நம்ம வீடியோல பார்க்குறவங்களுக்கும் சரி, பாபாவோட அந்த அற்புதம் பலருக்கு பல விஷயங்கள் செஞ்சிருக்கிறாங்க சாய்னா. அவருடைய அந்த முகத்த பார்க்கும்போது அவ்வளோ பெரிய ஆனந்தம் இருக்கும். நீங்க அந்த லைவ் போடும்போது நாங்க எப்ப போடுவீங்கன்னு நான் காத்துன்னு இருப்பேன். கண்டிப்பா அந்த 6 மணி ஆனா லைவ்ல வந்தோனே ரொம்ப சந்தோஷம். அதேமாரி இங்க நாங்க பிரார்த்தனை வச்சா அப்பா எங்களுக்கு முழுமையா நிறைவேத்தி குடுக்குறான்றத மனப்பூர்வமா உணர்ந்திருக்கிறோம். பல விஷயங்கள் அப்பா எங்களுக்கு செஞ்சு குடுத்துருக்கிறான்னு சொல்லி சொல்லும்போது அவ்வளோ பெரிய சந்தோஷம். உண்மையிலேயே பாபாவுக்கு கோடான கோடி நன்றிகள் சொல்லலாம். இங்க வைக்கிற எல்லாருடைய கோரிக்கையும் அப்பா நிறைவேற்றி தரார். உண்மையிலேயே பெரிய சந்தோஷம். பாபாவோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சதுனால தான் இந்த ஒரு வாய்ப்பு. கும்மிடிப்பூண்டில வந்து இங்க உட்காந்து எல்லாரையும் அவர் ஆசீர்வாதம் பண்ணி கொண்டிருக்கிறார். நீங்க நெறைய பேர் பாபா கிட்ட பிரார்த்தனை வைக்கிறோம் சாய்னா, எப்படி அங்க நிறைவேறுது? அப்படின்னு நெறைய பேர் கேட்கறாங்க. காரணம் என்ன சாய்ராம்? இங்க நெறைய குழந்தைங்க. நீங்க லைவ்ல பார்ப்பீங்க. வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா, அவ்வளோ குழந்தைங்க வந்து பிரார்த்தனை பண்ணுவாங்க. அந்த பிரார்த்தனையின் பலனாக தான் நமக்கு இங்க நடக்குது. ஏற்கனவே நம்ம துவாரகமாயில பாபாவோட முகம் பார்த்தீங்கன்னா, 2 இடத்துல நல்லா கிளீனா தெரியும். அவருடைய கண்ணு அவ்வளோ கிளீனா தெரியும். அவருடைய முகம் அவ்வளோ கிளீனா தெரியும். ஏற்கனவே பலமுறை பாபாவோட முகம். இப்போ ஒரு முகம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ அழகா இருப்பார் சைடுல பார்த்தீங்கன்னா. இத பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அவ்வளோ அழகா தெரிவார். அதே இந்த சைடு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அப்பாவோட முகம் லாங்லேருந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ அழகா ரவுண்டா முகம் தெரியும். பல பேருக்கு தெரியும். எவ்வளோ அழகா கண்ணு கண்ணு, மூக்கு எல்லாமே கிளீனா தெரியும் இந்த இடம். பக்கத்துல பக்கத்துல ஒரு உருவம் தெரியும். ஒரு 2 நாள், 3 நாள் முன்னாடி நமக்கு பாபா இதே ஆட்சில இன்னொரு உருவத்துல காட்சி கொடுத்தார். இப்ப நாம அத தான் பார்க்க போறோம். ஒவ்வொரு நாளுமே நாம உட்காந்து அப்பாவ தரிசனம் பண்ற இடம் இங்க தான். நம்ம லைவ் போட்டு பார்த்தீங்கன்னா, நான் இங்கேருந்து தான் லைவ் பண்ணுவேன். நீங்க எல்லாருக்கும் லைவ்ல பார்த்துருப்பீங்க. பெரும்பாலும் நாம கவனிக்காத ஒரு இடம். கீழ கவனிக்க மாட்டோம். நெறைய எல்லாரும் மேல பார்ப்போம். எல்லாம் மேல தான் பார்ப்போம். ஆர்ச்சில மேல தான் பார்ப்போம். கீழ பார்க்கறது நம்ம கம்மி தான். ஒரு சாய் சகோதரி கீழ உட்காந்து நம்ம லைவ் பார்க்கும்போது, சாய்னா பாபா மேல தெரியிற மாரி கீழயும் தெரியிறாரு. நீங்க பார்க்குறீங்களான்னாரு. தெரியலையே சாய்ராம் சொல்லி நான் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. இப்ப நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். பாபாவோட முகம் இங்க தெரியுதா பாருங்க. இந்த இடத்துல பாபாவோட முகம் தெரியுதா பாருங்க. ஏன்னா, அந்த சகோதரி அவ்வளோ அழகா தெரியுது சாய்னா, பாபாவோட முகம் எங்களுக்கு அவ்வளோ கிளீனா தெரியுது. பாபா இங்கேயே எங்களுக்கு கை காட்டுற மாரி தெரியுது சாய்னா, பாருங்க சாய்னான்னாங்க. உண்மையிலேயே அதுக்கப்புறமா பார்க்கும்போது தான், பாபா இங்க கிளீனா தெரிய ஆரம்பிச்சார். அவ்வளோ அழகா தத்ரூபமா இந்த இடத்துல பாபாவோட முகம் கீழே தெரிய ஆரம்பிச்சது. கீழ உட்காந்து நம்ம கூட லைவ்ல கலந்துக்கும்போது அவங்க சொன்ன வார்த்தை, அதுக்கப்புறமா நாங்க பார்க்கும்போது அவ்வளோ தத்ரூபமா தெரியுது. பாபா இந்த ஆட்சி முழுவதுமே சாய்ராம். சாதாரணமா இல்ல, இந்த ஆட்சி முழுவதுமே அப்பா இங்க இருக்கிறார். தத்ரூபமா வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். மேல இருக்கிறாரு அப்பா. இந்த ஆட்சில கீழ இருக்கிறார். கிளீனா அவ்வளோ அழகா தெரியிறாரு பாபா. உங்க உங்க கண்ணுக்கு பாபா தெரியிறாரு மட்டும் சொல்லுங்க. இந்த பித்தள பாபா மாரியே இருப்பார் பார்த்தீங்கன்னா, பித்தள பாபா அந்த தலையில இருக்கிற தொப்பி எடுத்துட்டா எப்படி இருக்கிறாரோ அதே மாரி இருப்பாரு. நான் உங்களுக்கு அந்த தலையில இருக்கிற கேப் எடுத்துட்டு காமிக்கிறேன் பாருங்க. இந்த தலையில இருக்கிற கேப் எடுத்துட்டா, இங்க இருக்கிற அந்த பித்தள பாபா மாரியே இருப்பாரு. நீங்க அந்த பித்தள பாபாவுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த கை காட்டுற மாரியும் இருக்கும். அவர் தலை எல்லாமே அதே மாரியே இருக்கும். பாபாவோட ஆசீர்வாதம். இந்த பித்தள பாபா அப்படியே பின்னாடி அந்த செவுத்துல தெரியிறார். உங்களுக்கு தெரியுதா பாருங்க. இப்படி இங்க உயிரோட்டமா பாபா நம்ம கூட இருந்து ஒவ்வொருடைய பிரார்த்தனைய நிறைவேத்துறார் சாய்ராம். அதனால தான் பாபா துவாரகமாயில யார் காலடி எடுத்து வைக்கிறார்களோ, அவர்களுடைய துன்பங்கள் விலக்கப்படும் சொல்லியிருக்கிறார் அப்பா. அதேபோல உங்களுடைய துன்பங்கள் விலக்கப்படும். உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேற்றப்படும். பாபா தத்ரூபமா இந்த முகத்தையும், அந்த முகத்தையும் பார்த்தீங்கன்னா தெரியும். பாபா அவ்வளோ அழகா பின்னாடி அவர் இதே காட்சி உங்களுக்கு பின்னாடி தெரியுது. பாபாவுக்கு உங்களுக்கும் கொடான கோடி நன்றிகள். உங்க பிரார்த்தனைய அனுப்பி வைங்க. உங்களுக்கு பாபா தெரியுதான்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க சாய்ராம். ஓம் சாய்ராம். ஓம் சாய். இந்த உருவம் உங்களுக்கு தெரியுதான்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க. ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம்.